தாவேகா தலைவரோட விஜய் அவர்களுக்கு திமுகவோட மறைமுகமான சப்போர்ட் என்ன வருதுன்னா, இப்ப கரூர்ல தான்ப்பா சம்பவம் நடந்துச்சு. கரூர்ல தான்ப்பா வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. எதுக்கு இப்ப டெல்லிக்கு கூட்டு வச்சு பேசுறீங்க? அதுல அதோட நோக்கம் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. எப்படி அத பார்க்குறீங்க? சிபிஐல 3 பிரிவு இருக்குங்க. சிபிஐ விஜிலன்ஸ்ல தான் இந்த வழக்கு கொண்டு போயிருக்காங்க. சிபிஐ உடைய வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் இது வந்து 1. நம்பர் 2, 3 வந்து விஜிலன்ஸ் இது வரும். அதில தான் இந்த வழக்க கொண்டு போயிருக்காங்க. அந்த வழக்கு. அது வந்து டெல்லியில தான் இருக்குது. இங்க விசாரிச்சாங்க. ஆனா விஜிலன்ஸ் இருந்தனால அங்க கொண்டு போயிருக்காங்க. எங்க வேணா விசாரிச்சா உங்களுக்கு தாங்க. ஆனா திமுகவுக்கு எங்கேருந்து வருது? இப்ப என்ன திடீர்னு புது பாசம். புதுசு புதுசா வந்துட்டு பொங்கிக்கிட்டு வர்றீங்க. அதனால அதெல்லாம் கிடையாது. இவர்கள் வந்து என்னன்னா, இதில ஏதாவது அரசியல் பண்ணி மத்திய அரச எதிரியா காட்ட முடியுமா? அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எண்ணம் நிறைவேறாது. ஏன்னா, நீ சொல்றியா? அவர் சொல்றாரா விஜய்? உடையவனுக்கே ஒண்ணும் இல்லையாம். இவரு வந்து பொங்குறாராம். அதனால பாவம் சரி என்ன நீங்க இன்னைக்கு ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் ஒரு லேடி அவங்க அ ஓடி வந்து அவர்ட்ட இது கேட்கறதுக்காக, பைட்ஸ் கேட்கறதுக்காக ட்ரை பண்றாங்க. விஜய்கிட்டயா? ஆமா. ஐய்யய்யோ! வழக்கம் போல அஸ் யூசுவல். அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சுது. என்னடா டேய்! நல்ல நாள்லயே பேச மாட்டோம். பேச மாட்டோம். இது இங்க அங்க உள்ளக வச்சு துவைச்சு அனுப்பிச்சுக்கிறாங்க. இப்போ பேசுவோம். இத இது தொடர்ந்துன இன்னொரு விஷயம் பேசப்படுறது என்னன்னா, 19ஆம் தேதிக்கு திருப்பியும் வந்து விசாரணைய வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுலயும் வந்து உள்நோக்கங்கள் நெறைய இருக்கு. ஏன்னா 23ஆம் தேதி பிரதமர் இங்க வர்றாரு. அதுக்கு முன்னாடியே அவர திருப்பி ஒரு தடவ உட்கார வச்சு இருக்கலாம். என்ன இப்போ? அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம். இருக்கலாம்ல. நீ நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, ஒரு புது கட்சி கட்சி வரப்போகுதுன்னு. ஆமா, என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க. ஆனா நமக்கு விவரம் தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. இருக்கலாம். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆமா. ஆமாம், வருகிறார், பேசிவிட்டார் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகா தொண்டர்கள் நான் இருக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். நான் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது இப்பவும் நான் சொல்றேன். ஆனா, சிபிஐ பேசிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த புது கட்சி தாவேகா தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, உறுதியான ஆதாரப்பூர்வமான தகவல் இல்ல. இல்ல. நாளைக்கே இதுக்கெல்லாம் தாக்கு பிடிச்சு இல்லங்க நான் தனியாவே நிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு போனாருன்னா, அதுக்கப்புறம் அடி 23ஆம் தேதிக்கு அப்புறம் வேற மாரி இருக்கும். வேற அடி இருக்கும். இந்த அதிமுகலாம் இன்னும் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கலல்ல. அதுக்கப்புறம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஆமா. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாரி வரும். உங்கள் சாயம் பல இடங்களில் வெளுக்கப்படும். ஏன்னா, இவங்க வெளுக்கிறத விட அவங்க கொஞ்சம் வேற மாரி வெளுப்பாங்க.